ருத்ரதாண்டவம் ஆடிய அமெரிக்கா 24 மணி நேரத்தில் சொன்னது செய்த ட்ரம்ப். ஒரே நொடியில் பஸ்மமான ஆயுத கிடங்குகள். கடும் கொந்தளிப்பில் ஈரான். உச்சகட்ட பதற்றம். மத்திய கிழக்கு ஆசியாவில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஈரான் மீது அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் முக்கிய நகரமான இஸ்பகான் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. செவ்வாய்க்கிழமை மார்ச் 31 அதிகாலை ஈரானின் இஸ்பகான் நகரில் உள்ள ஆயுத தொழிற்சாலை மற்றும் வெடிமருந்து கிடங்குகளை இலக்கு வைத்து அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 2000 பவுண்ட் எடையுள்ள சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் மற்றும் பெனரேட்டர் ரக குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவை நிலத்தடியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ரகசிய ராணுவ நிலைகளை கூட ஊடுருவி அளிக்கும் திறன் கொண்டவை. இந்த தாக்குதலின் போது வானில் மிகப்பெரிய தீப்பழம்புகள் தோன்றியதாகவும் இஸ்பகான் நகரம் முழுவதும் ஆரஞ்சு நிற வெளிச்சத்தால் சூழப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. இது தொடர்பான வீடியோ அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி பாதையை திறக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரான் அரசுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு வரவிட்டால் உங்கள் எரிசக்தி நிலையங்கள் அழிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை தொடர்ந்து 24 மணி நேரத்திற்குள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியும் ஹார்முஸ் பகுதியை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை அமெரிக்கா அனுமதிக்காது என தெரிவித்திருந்தார். தாக்குதலுக்கான இஸ்பகான் நகரம் ஈரானின் மிக முக்கியமான ராணுவ மையமாகும். இங்கு ஈரானின் பதர் ராணுவ விமான தளம் மற்றும் பல ரகசிய ராணுவ முகாம்கள் உள்ளது. குறிப்பாக இங்குள்ள நிலத்தடி தளத்தில் சுமார் 540 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் சேமித்து வைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கருதுகிறது. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் நிலைக்கு மிக அருகில் சென்று விட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த தளங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் ஈரான் கடும் கோபத்தில் உள்ளது. இதனால் ஈரானும் பதிலடி கொடுக்க தொடங்கினால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு மற்றும் எரிபொருள் நெருக்கடி ஏற்படக்கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் அச்சம் தெரிவித்துள்ளார்கள்.